அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம் விஷன் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்த தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தேசிய மக்கள் தொகை பிறப்பு வீதம் பத்தி பேசலாம். ஏன் இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னா, இந்திய சுகாதாரத்துறையானது சமீபத்துல ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்டால சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் நம்ம இந்திய மக்களையும் பிளஸ் தமிழ்நாடு மக்களையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, தேசிய சராசரி மக்கள் தொகை பிறப்பு வீதம் 0.92% அளவில் இருப்பதாகவும், இந்த எண்ணிக்கையை விட வட இந்திய மாநிலங்கள் அதிக அளவில் மக்கள் தொகை பிறப்பு வீதம் இருப்பதாகவும், தென்னிந்திய மாநிலங்களான ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை பிறப்பு வீதம் குறைந்துள்ளதாகவும் டேட்டால சொல்லியிருக்காங்க. இதுல வட இந்திய மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேசம், மேகாலயா போன்ற மாநிலங்கள் தேசிய சராசரியான 0.92% விட அதிக அளவில் பிறப்பு வீதம் அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் பீகாருடைய மக்கள் தொகை வீதமானது 1.98%, உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை பிறப்பு வீதம் 1.70%ஆகவும் இருக்கு. மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தேசிய சராசரியை விட குறைந்த அளவில் மக்கள் தொகை பிறப்பு வீதம் அதிகரித்துள்ளதா சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய மாநிலங்கள் பத்தி பார்க்கும்போது, தென்னிந்திய மாநிலங்கள்ல கேரளா மாநிலமானது மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கு. 0.22% அளவில் தான் கேரளாவுடைய மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 0.30% தான் மக்கள் தொகை பிறப்பு வீதம் அதிகரிச்சிருக்கு. தென்னிந்திய மாநிலங்கள்ல தெலுங்கானா மாநிலம் மட்டும்தான் தேசிய சராசரியை விட குறைவுதான். பட் இருந்த போதிலும் தென்னிந்திய மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தெலுங்கானா மாநிலம் கொஞ்சம் அதிக அளவுல மக்கள் தொகை பிறப்பு வீதம் கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 0.70%க்கும் மேல இருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில கர்நாடகா, ஆந்திர மாநிலங்கள் தேசிய சராசரியை விட குறைவா இருந்தாலும் தெலுங்கானா, அதுக்கடுத்து ஆந்திரா, அதுக்கடுத்து கர்நாடகா மாநிலங்கள் இருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, 2019 குறிப்பா தமிழ்நாட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை பிறப்பு வீதமானது 2019 இருந்து 2024 காலகட்டத்துல ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் தொகை பிறப்பு வீதம் குறைஞ்சிருக்கு. சதவீதம் எண்ணிக்கையில பார்த்தோம் அப்படின்னா 11% வந்து குறைஞ்சிருக்கிறதா டேட்டால சொல்லியிருக்காங்க. 2024 காலகட்டத்துல பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையும் 2023 காலகட்டத்துல பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6.71% குறைஞ்சிருக்கு. இதுல ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மேலும் இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு 2-3 மாதங்கள்ல ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு தான் மக்கள் தொகை பிறப்பு வீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையிலையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 0.32% அளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய பிறப்பு வீதம் அதிகரிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து தமிழ்நாடு மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1950 to 80 காலகட்டங்கள்ல குடும்ப கட்டுப்பாடு முறையை அறிமுகப்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, ஜனத்தொகை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போனதுனால, ஜனத்தொகையை கட்டுக்குள்ள வச்சா மட்டும்தான் நம்ம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சுகாதார வசதிகள் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதனால அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறையை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள்ல தமிழ்நாடு மாநிலமும் ஒண்ணு. ஆனா வட இந்திய மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, தென்னிந்திய மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு முறையை நடைமுறைப்படுத்தின அளவுக்கு வட இந்திய மாநிலங்கள் சரியாக செயல்படுத்தல. அதுல தோல்வியும் சந்திச்சாங்க. ஆனா தென்னிந்திய மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு முறையை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றியும் கண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சுதான் மக்கள் தொகை பிறப்பு வீதமானது தென்னிந்திய மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது குறைந்துள்ளதாக டேட்டால சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு
மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிக்கும் போது மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா தொழிலாளர் எண்ணிக்கை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயதுல மூத்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மத்திய அரசிடம் இருந்து கிடைக்கக்கூடிய நிதிகள் நமக்கு குறைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டு முறைய ஏன் குழந்தைகள் பிறப்பு குறைந்தது அப்படின்னா, அதுக்கான காரணங்கள் குடும்ப கட்டுப்பாடு முறையை தமிழ்நாடு சிறப்பாக கையாண்டது ஒண்ணு. அடுத்து தமிழ்நாடு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெண்கள் வேலை வாய்ப்பு அதிகரிச்சது. ஸோ குழந்தை பெத்துக்கிறதுல இருக்கக்கூடிய நாட்டங்கள் பெண்கள் முன்னேற்றம் அடைந்ததுனால ஈடுபாடு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி முன்மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு சிறப்பாக கையாண்டதுனால மக்கள் தொகை எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பிறப்பு வீதம் குறைஞ்சுக்கிட்டே வருது. சமீபத்துல நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பிறப்பு வீதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவுடைய முதலமைச்சரும் ஆந்திர மாநிலத்துடைய மக்கள் தொகை பிறப்பு விதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு தலைப்பு தேசிய மக்கள் தொகை சராசரியை விட மக்கள் தொகை தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பிறப்பு விதம் சராசரி எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க.